சென்னை கனமாப்பேட்டையில் உள்ள நாய்கள் கருத்தடை மையத்தில் சிகிச்சை பெற்ற நாய் மர்மமான முறையில் இறந்ததாக கூறி செல்லப்பிராணி உரிமையாளர்கள் கண்ணீர் மல்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிகிச்சைக்கு அழைத்து சென்ற நாய் மர்மமான முறையில் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். விவரங்கள் என்ன கதிரவன்? நாய்களின் இனக்கட்டுப்பாட்டை குறைக்கும் வகையில நாய்களுக்கு கருத்தடை மையங்கள் வந்துட்டு கனமாப்பட்டை, புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கார சென்னை என்ற 2.0 என்ற திட்டத்தின் கீழே இந்த மையங்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. கண்ணமாப்பேட்டையில் 7 கோடி அளவில் இந்த மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மையத்துக்கு வளர்ப்பு நாய்களை பிடித்து வந்து கருத்தடைகளை செய்வதாகவும், கருத்தடை ஆபரேஷன் செய்த பிறகு அந்த நாய்கள் மர்மமான முறையில் இறப்பதாகவும் காணாமல் போவதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த நிலையில ஐயப்பந்தாங்கல் பகுதியை சேர்ந்த வாணி என்ற வளர்ப்பு பிராணியை வளர்க்கக்கூடிய நபர் இன்று தனது வளர்ப்பு நாயை கருத்தடை மருத்துவ சிகிச்சைக்காக இங்கு அழைத்து வந்ததாகவும், தான் கேட்ட போது அது உயிரிழந்ததாக அவர் தெரிவித்ததுனால வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அழுதபடியே அவர் கேட்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவருக்கு ஆதரவாக மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இருந்த கருத்தடை மையத்துக்கு வரக்கூடிய நாய்கள் காணாமல் மர்மமான முறையில் உயிரிழப்பதாகவும், காணாமல் போவதாகவும், அலட்சியமாகவும் முறையற்று பதில்களை அளிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே மாநகராட்சி ஆணையரிடம் புகார்கள் அளித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும், அந்த வாணி என்ற பெண்மணி தனது வளர்ப்பு நாயை உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் கதறி அழக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்குது. இது தொடர்பாக மாநகராட்சி உயர் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.